அஸ்ஸலாமு அலைக்கும் ஜியர்ஸ். காலையில் 5 ஆக்சுவலி இந்த கிளாக்கில் வந்துட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஏர்லியராக வச்சாச்சு. அப்போ தான் இவங்க கிளம்புவாங்க அப்படின்னுட்டு. பட் ஆனாலும் என்ன பழக்கம் தெரியுமா, இந்த டைம் பார்ப்பாங்க. பார்த்து மறுபடியும் வந்துட்டு மொபைலில் மொபைல் டைமிங் என்ன அப்படி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே வரல என் பெரிய குட்டிக்கு. சரி வா உட்காந்து படிக்கவாது ரிவைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ண வச்சுட்டு இருந்தேன். சின்னவளும் ஏஞ்சி வந்துட்டா. சாஃபின் குட்டி தான் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பூஸ்ட் போட்டு கொடுத்துர்லாம். கொஞ்சம் கிளைமேட் இப்போ காலையில் கொஞ்சம் கூலிங்காக இருந்தது. அதனால் சரி கொஞ்சம் சூடாக வார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் கிளாஸ் வந்துட்டு பூஸ்ட் ஆற்றி கொடுத்துட்டு நானும் ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிட்டு ரைஸ் ஆக்கிட்டு இருந்தேன். சுண்டல் தான் வந்து தாளித்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. நேற்று வச்ச தால் இருந்தது, அதுவே ஹஸ்பண்ட் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துர்லாம். நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுறலாம். ஏன்னா 12 வந்துடுவாங்க, 12:30 விட்டுருவாங்க. 12:30 விட்ட உடனே நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்துட்டு அந்த லன்ச் டைமில் ஏன் நம்ம வந்துட்டு ஒரு டிஃபன் மாதிரியோ ஸ்நாக்ஸ் மாதிரியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுத்து விட்டுட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு லன்ச் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன நேப் எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த குட்டிங்க தூங்குறதே இல்லை. எவ்வளோ டைம் இருந்தாலும் தூங்குறது இல்லை. அந்த சாயங்காலம் தான் தூங்குறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரி இருந்தாலும் ஓகே, நம்ம கொஞ்சம் ரொட்டீனை மாற்றிடுவோம். ஏன்னா நாளைக்கையோ இல்லை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கோ வந்துட்டு நோன்பு ஆரம்பிச்சிரும். அப்போ அதுக்கு இருக்கிற ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும். சரி அதனால் அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இது தான்.